இப்போ வந்து நம்ம சரஸ்வதி ஸ்லோகம் சொல்ல போகிறோம். எல்லாத்துக்குமே இது தெரியும், கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு செகண்டுக்கு கூட தெரிகிற அளவுக்கு இந்த ஸ்லோகம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கைஷாமி சித்தே பவதி சதா. அடுத்து வந்து இது நிறைய ஸ்கூலில் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக இந்த ஸ்ரீ விஜய் வித்யாலா ஹை மெட்ரிக்கல் ஸ்கூல் இந்த தருமபுரி, அதில் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஸ்கூலில் தான் இருக்கேன். அதனால் இப்போ அந்த ஸ்கூலுக்கும் எல்லாருமே அந்த ஸ்கூலில் செஞ்சீங்கன்னா மார்னிங் அப்படியே இன்னத்துல ஃப்ளாஷ் ஆகும். திடீர்னு அப்படியே அந்த இடத்துல ப்ரேயரில் நிற்கணும். ப்ரேயரில் நிற்கும் போது அந்த சாமி அப்படியே உணர்றோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அந்த ஸ்கூல். அதனால் நான் எல்கேஜி யூகேஜிக்கு நான் அங்கேயே தான் படிச்சுட்ருக்கேன். ஆனால் எல்கேஜி யூகேஜிக்கெலாம் வந்து விஜய் கிட்ஸ்னு ஒரு பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, 2 ஸ்கூலு. எல்கேஜி யூகேஜிக்கு விஜய் கிட்ஸு, இந்த பக்கம் சரிப்பா அது பேச வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஸ்லோகம் சொல்கிறேன்னு சொன்னதே அது. யாகும் தேதி துஷார ஹாரதவளா या शुभ्रवस्त्रापृता या वीणवरदण्डमण्डितहरा या श्वेशपद्मासना या ब्रह्मा शुक्र शङ्कर प्रभृतिवी देवैशता वन्दिता शामान् पात सरस्वती भगवती निःशेषजात्यबहा. அடுத்து வந்து சரஸ்வதியிலே 2 ஸ்லோகம் தான். அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம சிவன் ஸ்லோகம் பார்க்கலாம்.